அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏற்காடு விலாக் தான் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டில் நான் சொன்னல, ஸோ லாங் வீடியோவில் போட்டேன்னு சொல்லி, ஸோ அதுதான் வந்து நான் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பிளான் வந்து எப்படி போட்டோம்னா, நாங்கள் ஸோ பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். ஸோ ஸ்கூல்லேருந்து தான் இதை கூட்டின்னு போனாங்க. நைட் வந்து நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டியான ட்ரெஸ் வந்து நான் எடுத்துக்கினேன். ஸோ ஏர்பட்ஸ் கூட நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஏர்பட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சும்மா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மார்னிங் அம்மாவும் எழுந்துச்சிட்டாங்க. ஸோ நான் கிளம்புறேன் இல்லையா, அதனால வந்து ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பிளாக் டீ கொடுத்தாங்க அம்மா. ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அம்மாவுக்கு வந்து அல்லா ஹாஃபிஸ் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி கூப்பிட்டாச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி துவா எல்லாம் படிச்சுட்டு கிளம்பிட்டு ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து மியூசிக் வந்து நாங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ மொபைலில் தான் நாங்கள் கேட்டுட்டு போனோம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் இருந்தாங்க இல்லையா, ஆளை கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லி மொபைல்லே கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ போகிற வழியிலே வந்து நமாஸ் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமாஸ் படிச்சுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போய் ஏற்காடு வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ போய் இறங்கி பார்த்தோன்னே கிளைமேட் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்து காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டோம். ஸோ காஃபி வந்து அவ்வளோவும் டேஸ்ட்டாக இல்லை, கசப்பாக இருந்துச்சு. ஸோ யாருக்குமே காஃபி பிடிக்கல. ஸோ கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்குனால வந்து காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடித்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி மார்னிங் வியூ பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெரைட்டியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே போனோம்னா, ஸோ கார்டன் இருக்குல்ல அங்கே தான் போனோம். ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் சம்திங் அங்கே இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நாங்கள் போனோம். ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் ஞாபகம் இருக்காமல் இருக்குமா, ஸோ அதனால் அந்த ஸ்கூலையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். போய் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பர் ஹெட் 50 ருபீஸ் வாங்கினாங்க. என்ட்ரன்ஸ்க்கு 30 ருபீஸ் வாங்கினாங்க. ஸோ போன உடனே எல்லாமே ஃபாகாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான வியூ இருந்துச்சு. ஸோ போன உடனே எல்லோரும் பிக்ஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கங்கே போய் வீடியோஸ் பிக்ஸ் எல்லாமே நிறைய எடுத்தாச்சு. நிறைய டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே விளையாடிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா அங்கேருந்து நாங்கள் எங்கே கிளம்புனோன்னா போட் ஹவுஸ்க்கு தான் நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு போட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தா டிக்கெட் எடுத்துக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 ஹவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே ரோமிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போட் ஹவுஸில் கிளம்பிட்டோம். ஸோ போட் ஹவுஸில் போகிற வியூவே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வர மனசே இல்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இங்கே போனதுலேயே பிடிச்சது வந்து இந்த போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த ஏற்காடு வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுனா எந்த மந்த் பெஸ்ட்டுன்னா நவம்பர் டு மார்ச் வரைக்கும் இந்த மந்தில் வந்து நம்ம ஏற்காடு வந்து விசிட் பண்ணலாம். ஸோ கிளைமேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. 1 டே எல்லாம் பத்தாது. ஒரு 3 or 4 days வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் 1 டே போனதுனால எங்கெங்கே கூட்டின்னு போனாங்களோ அந்த பிளேஸ் வந்து நாங்கள் ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கார்டன் வந்து க்ளீன் அண்ட் வெல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, க்ளீனாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஏற்காடில் வந்து என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா போட்டிங், ட்ரெக்கிங்கு, அட்வென்ச்சர்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஃபீடிங் பேர்ட்ஸுன்னு நிறைய பிளேசஸ் இருக்குது. நிறைய பிளேசஸ்க்கு போய் வந்து ரொம்பவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏற்காடில் ஸ்பெஷல் என்னென்னா காஃபி அண்ட் சாக்லேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ காஃபி எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா இங்கே வந்து நல்லா ப்யூராக கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் குடிக்கிற மாதிரி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் போட் ஹவுஸ்
நாங்கள் எங்கே போனோன்னா பக்கோடா பாயிண்ட் வியூ தான் நாங்கள் போனோம். வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பீக் வியூ வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வியூ எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடியே மீட் அண்ட் ஈட் பக்கத்துலேயே வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் கடையெல்லாம் நிறைய அங்கேயே இருந்துச்சு. ஸோ அங்கே போய் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு எனக்கு டியூபர் தெரிஞ்சு. இந்த எந்த டியூபர்னால் புடவாட்டுக்கால் டியூபர்ன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தாக எவ்வளவோ பெனிஃபிட்ஸாக, இது ஹெல்த் பெனிஃபிட்ஸாக நீ பெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பை பண்ணிக்கினேன். ஸோ இது எப்படி செய்கிறது, இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட் விலாகில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக போன ப்ளேஸ் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஒரு வழியாக பிளான் பண்ண மாதிரி ட்ரிப் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் வந்து நான் இனிமேல் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லாங் வீடியோஸ் ஆல்சோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். இந்த விலாக் வந்து நான் எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.